ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில், சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலயங்களில் யுகாதி ஆஸ்தானம். சிறப்பாக நடைபெற்ற கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராமசுவாமி கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்ற கொடியேற்றம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் மற்றும் தஞ்சை பெரிய கோவிலில் பிரதோஷ விழா. நந்தி பகவானுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை. நெல்லை தச்சநல்லூர் அருள்மிகு சந்தை மதித்தம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற 2007 திருவிளக்கு பூஜை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாடு. அந்த காட்சிகளின் தொகுப்பு. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். யுகாதி ஆஸ்தானத்தை முன்னிட்டு திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் திருக்கோவில், சென்னை தியாகராய நகரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவில் மற்றும் GN செட்டி சாலையில் இருக்கும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் இன்று காலை கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் சிறப்பாக நடைபெற்றது. திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவிலில் இருந்து இன்று அதிகாலை திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு வெங்கையா சௌத்ரி, அறங்காவலர் குழு தலைவர் திரு BR நாயுடு ஆகியோர் தீப்பந்தங்கள், இசை வாத்தியங்கள், தண்டங்கள் முன்னே செல்ல நறுமண கலவையையும் பட்டு திரைச்சீலைகளையும் சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்து மூலவர் சன்னதியில் சேர்ப்பித்தனர். இதையடுத்து மஞ்சள், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், ஜாதிக்காய் உள்ளிட்ட நறுமண பொருட்களால் தயார் செய்யப்பட்ட கலவையை ஆலய பிரகாரங்கள், பலிபீடம், கொடிமரம், மூலவர் சன்னதி விமானம் ஆகியவற்றுக்கு பூசி தண்ணீர் கொண்டு சுத்தம் செய்தனர். இதையடுத்து ஆலய ஊழியர்களும் ஆலய பிரகாரங்கள் முழுவதும் நீரால் தூய்மைப்படுத்தினர். இதேபோல் சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் இன்று காலை நறுமண கலவையை வெள்ளி பாத்திரத்தில் வைத்து ஆரத்தி காண்பித்ததும் நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல கோவிலை சுற்றி அதனை சுமந்துவாறு வலம் வந்தனர். பிறகு மூலவர் சன்னதி உள்ளிட்ட பகுதிகளில் அந்த கலவை பூசப்பட்டது. இதனைத் தொடர்ந்து GN செட்டி சாலையில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலிலும் இன்று காலை நறுமண கலவையை சுமந்து கொண்டு ஆலயத்தை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மூலவர் சன்னதிக்கு நறுமண கலவை சேர்ப்பிக்கப்பட்டதும் ஸ்ரீ விஸ்வக்சேனர், ஸ்ரீ கருடாழ்வார் மற்றும் ஸ்ரீ ராமானுஜர் வீற்றிருக்கும் பகுதி சுற்றுச்சுவருக்கு நறுமண கலவை பூசப்பட்டு கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வுகளில் ஆலய அதிகாரிகள், அர்ச்சகர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருப்பதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி திருக்கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ துவக்கமாக இன்று காலை கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இன்று அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெற்றதும் கருடன் உருவம் வரைந்த பட்டத்தை வைத்து சீதா ராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் கேடயத்தில் நிறுத்தி கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து பட்டத்திற்கு ஆரத்தி காட்டியதும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரை சிறிய பல்லாக்கில் எழுந்தருளச் செய்து முன்னே சுமந்து செல்ல கருட பட்டமும் உற்சவ மூர்த்திகளும் பின்தொடர மங்கள வாத்தியங்களோடு ஆலய உள் வளாகத்தில் இருந்து வெளிப்பிரகாரத்திற்கு அழைத்து வந்தனர். கொடிமர பகுதியை அடைந்ததும் பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய உற்சவ மூர்த்திகள் திருவீதி உலா புறப்பட்டனர். கருடாழ்வார் உருவம் வரைந்த பட்டம் முன்னே செல்ல பல்வேறு இசை வாத்தியங்களோடு இருகுடை சேவையோடு உற்சவ தெய்வங்கள் வலம் வர வழிநெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஆலயத்தில் உள்ள கொடிமர வளாகத்தையும் பலிபீடத்தையும் வண்ண மலர் தோரணங்களால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான GS சுவாமிகள் முன்னிலையில் கொடிமரத்தில் எழுந்தருளியுள்ள வைணதேயனுக்கு தீப தூபம் காட்டி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சிகப்பு பட்டு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்ததும் கருட பட்டத்திற்கு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் சகல தேவதைகளை அழைத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டத்தை கொடிமரத்தில் ஏற்றினர். திரளான பக்தர்கள் கொடியேற்ற வைபவத்தில் பங்கேற்ற பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கம்பத்திற்கு ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள்.
பங்குனி மாத முதல் பிரதோஷத்தை முன்னிட்டு திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில், திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் கோவில் மற்றும் உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் நந்தி பகவானுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி மாத முதல் பிரதோஷத்தை முன்னிட்டு மகாநந்திக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க, சிவனடியார்கள் பாடல்கள் பாட, சங்கு முழக்கத்துடன் நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து புஷ்பாபிஷேகமும் நடத்தப்பட்டது. நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் மூலவரை நித்தமும் தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு விபூதி, பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து அருகம்புல் சரங்களுடன் மலர்ச்சரங்களும் சூட்டி எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க தீபம் காட்டப்பட்டது. உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அமர்ந்து அருள் புரியும் பெரிய நந்திக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேக பொடி, மஞ்சள், மாவு கரைசல் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க, நந்தியம் பெருமானுக்கு வஸ்திரம் கட்டி அருகம்புல் மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கோவில் கருவறையில் வீற்றிருக்கும் பெருவுடையாருக்கும் சிறப்பு அபிஷேகம் செய்து தீபம் காண்பித்தனர். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து நந்தி பகவானையும் மூலவரையும் வணங்கி வழிபட்டனர். திருநெல்வேலி மாவட்டம் தச்சநல்லூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சந்திமரித்தம்மன் கோவிலில் 38ஆம் ஆண்டு பங்குனி திருவிழாவை முன்னிட்டு 2007 பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவிலில் உற்சவர் அருள்மிகு சந்திரிதம்மனை விசேஷ அலங்காரத்தோடு யானை வாகனத்தில் மேல் கொலுவிருக்க செய்திருந்தனர். இதேபோல் அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் ரிஷப வாகனத்தில் மேல் ஸ்ரீ மீனாட்சியோடு ஸ்ரீ சுந்தரேஸ்வரரையும் சுதை சிற்பங்களாக அலங்கரித்து அமர்த்தியிருந்தனர். ஆதிசேஷன் குடைபிடிக்க சற்று சாய்ந்த கோலத்தில் எம்பெருமானும் அருகே ஸ்ரீ மகாலட்சுமி தாயார் விசேஷ அலங்காரங்களோடு அமர்ந்து காட்சி தந்தனர். பிரதான திருவிளக்கில் அம்மன் திருமுகம் பதித்து அலங்காரம் செய்து தீபம் ஏற்றப்பட்டதும் உபயதாரர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மலர்களை தூவி வழிபட்டனர். இதையடுத்து கோவில் முன் மங்கள பொருட்களோடு திருவிளக்குகளை வைத்து வரிசையாக அமர்ந்திருந்த 2007 பெண்கள் திருவிளக்கு பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்ததும் அம்மனாக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தால் பக்தியுடன் அர்ச்சனை செய்து மனமுருக வேண்டி வழிபட்டனர். திரளான சிறுமியர்களும் திருவிளக்கு பூஜையில் பங்கேற்று பக்தியுடன் வழிபட்டனர். கோவிலில் மூலவர் அருள்மிகு சந்திரி தம்மனை சிவபூஜை செய்யும் பார்வதி தேவியாக அலங்கரித்து மகா கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. சிவபெருமானின் பஞ்சபூதஸ்தலங்களில் நீர் ஸ்தலமாக விளங்கும் திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் திருக்கோவிலில் மண்டல பிரம்மோற்சவம் எனப்படும் பங்குனி பெருவிழாவின் 2ஆம் நாளில் பஞ்சமூர்த்திகள் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதை முன்னிட்டு சிவாலயத்தில் இருந்து பிரியாவிடை சமேதராக ஸ்ரீ சோமஸ்கந்தமூர்த்தியை வண்ண பட்டாடை கட்டி சர்வ ஆபரணங்களுடன் வெள்ளி கிரீடமும் அபயமும் வரதமும் தந்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து அழைத்து வந்தனர். சந்திர பிரபை வாகனத்தில் எழுந்தருளியிருந்த சோமநாயகிக்கு புதுப்பட்டு சேலை கட்டி காசு மாலையுடன் பதக்கங்களும் கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். சூரிய பிரபையில் ஈசனும் சந்திர பிரபையில் அம்பிகையும் அழகாக திருக்காட்சி தர ஸ்ரீ வல்லப விநாயகர், ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் ஆகியோர் முன்னே செல்ல உற்சவ மூர்த்திகளுக்கு பல்வேறு வீதிகள் வழியாக திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. மின்னொளியில் பிரகாசமாக காட்சி தந்தவாறு பவனி வந்த பஞ்சமூர்த்திகளை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன.
தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் நடைபெற்ற பங்குனி மாத தேய்பிறை பிரதோஷ காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்ற அருள்மிகு சுந்தராம்பிகை உடனமர் ஸ்ரீ கச்சபேஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு ரிஷபத்தின் மீது அம்பிகை சமேதராக எழுந்தருளியிருந்த பிரதோஷ நாயகரை நுழைவாயில் ஆராதனையோடு சிவபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பின்தொடர ஆலய உலா நடைபெற்றது. 4 திக்கிலும் உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனமர் ஸ்ரீ ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் பங்குனி மாத சோமவார பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தியம் பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித அபிஷேக பொருட்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் தங்க கவசம் அணிவித்து சம்பங்கி மலர்ச்சரமும் அருகம்புல் மாலையும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். பிறகு மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட செப்பரத்தில் ரிஷப வாகனத்தின் மீது ஆதி தம்பதிகளை கொலுவிருக்கச் செய்து பக்தர்கள் சிவபுராணம் பாடியபடி பின்தொடர கோவிலை சுற்றி வலம் வந்தனர். இதையடுத்து சிறப்பு அலங்காரத்தோடு காட்சி கொடுத்தபடி வலம் வந்த அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கு நிறைவாக கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி மாத பிரதோஷ விழாவையொட்டி கைலாய வாத்தியங்கள் முழங்க நந்தியம் பெருமானுக்கும் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் அபிஷேகத்தை கண்ணார கண்டு வழிபட்டனர். பிறகு நந்தி பகவானுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து வில்வம் மற்றும் மலர்ச்சரங்களோடு மாலைகள் சூட்டி அலங்கரித்திருந்தனர். உற்சவ மூர்த்திகளையும் விசேஷமாக அலங்கரித்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து ரிஷப வாகனத்தில் மேல் பிரதோஷ நாயகரை எழுந்தருளச் செய்து கைலாய வாத்தியங்கள் நாதஸ்வர மேள தாளங்கள் முன்னே செல்ல சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பழைய தர்மபுரியில் அமைந்திருக்கும் புகழ்பெற்ற அருள்மிகு லிங்காகர லிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பால், தயிர், மஞ்சள், குங்கும கரைசல், சந்தனம், இளநீர், மாவு கரைசல், பன்னீர், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ லிங்காகர லிங்கேஸ்வரருக்கும் பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தி கற்பூரம் காண்பிக்கப்பட்டது. பிறகு சந்தனம் குங்குமம் வைத்து மாலைகள் சூட்டி நந்தி பகவானை அலங்கரித்து ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து வெண்ணிற ஆடை அணிந்து ருத்ராட்ச மாலையோடு மலர் மாலைகள் சூடிக்கொண்டு சூரிய சந்திர பதக்கங்களுடன் விபூதி பட்டை அணிந்து அழகாக காட்சி கொடுத்த மூலவருக்கு திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து நெய்வேத்தியம் சமர்ப்பித்து தூபத்தோடு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரி கரையில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மதுக்கரவேணி அம்பாள் உடனுரை ஸ்ரீ அசல தீபேஸ்வரர் திருக்கோவிலில் குடிகொண்டிருக்கும் நந்தி பகவானுக்கு பிரதோஷ வேளையில் பல்வேறு திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவர் ஸ்ரீ அசல தீபேஸ்வரருக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க பல்வேறு தீபங்களுடன் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நந்தியம் பெருமானுக்கு சந்தனம் குங்குமம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி வில்வத்தால் அர்ச்சித்து தூப தீப நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு அலங்காரவல்லி சௌந்தர நாயகி உடனாக்கிய ஸ்ரீ கல்யாண பசுபதீஸ்வரர் திருக்கோவிலில் கொடிமரத்தின் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், அபிஷேக பொடி, மாவு கரைசல், மஞ்சள், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து வெள்ளி கவசம் அணிவித்து எலுமிச்சை, அருகம்புல் மாலைகளோடு மலர் மாலைகளும் சூட்டி விசேஷமாக அலங்கரித்து நந்தி பகவானுக்கு கோபுர தீபம், கும்ப தீபம் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா மங்கள ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து நந்தி பகவானை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் நாட்டரசன் கோட்டையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத ஸ்ரீ கரிகால சோழீஸ்வரர் திருக்கோவிலில் பக்தர்கள் சிவபுராணம் பாடியபடி இருக்க நந்தியம் பெருமானுக்கு பிரதோஷ வேளையில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பலவித திரவியங்கள் கொண்டு நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர்.
தொடர்ந்து வெள்ளி கவசம் சாற்றி மலர் மாலைகளோடு எலுமிச்சை மாலை அணிவித்து சந்தனத்துடன் ஞானயங்கள் வைத்து அலங்கரித்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த நந்தி பகவானுக்கு பல்வேறு தீப ஆரத்திகள் காட்டி திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்து மகா தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மடவார் வளாகம் அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவரை தரிசித்தபடி அமர்ந்து அருள் புரியும் நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க நந்தியம் பெருமானுக்கு மலர்ச்சரங்களோடு மாலைகள் சுட்டி அலங்கரித்து பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டனர். இதையடுத்து ஏராளமானோர் உடன்வர ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை சிவபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். 4 திக்கிலும் ஆரத்தி கண்டறிய ஆதி தம்பதிகளை சங்கு முழங்க ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்க செய்து ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுத்த நந்தி பகவானுக்கு கோபுர தீபம் கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி வில்வ அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தேனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு சோனஸ்கந்தர் திருக்கோவிலில் பங்குனி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு கருவறையில் கற்சிலையாகவும் லிங்க திருமேனியோடு அருள்புரியும் ஈசனுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் எதிரே நித்தமும் தரிசித்தபடி குடிகொண்டுள்ள நந்தியம் பெருமானுக்கும் பல்வேறு திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்களுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். பிறகு நந்தி பகவானுக்கு சந்தன குங்குமம் வைத்து அரளிச்சரத்துடன் அருகம்புல் மாலை சுட்டி அலங்கரித்திருந்தனர். ஆதி தம்பதிகளும் லிங்க மூர்த்தியும் விசேஷ அலங்காரத்தோடு திருக்காட்சி தர அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரி பூக்களாலும் அர்ச்சனை செய்து மூலவருக்கும் நந்தி பகவானுக்கும் கோபுர தீபத்துடன் பஞ்ச தீப ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை மனமுருக வேண்டி வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்திருக்கும் அருள்மிகு தர்பாரிணேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தியம் பெருமானுக்கு பங்குனி மாத தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். மூலவரை நித்தமும் தொழுதபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் வஸ்திரம் கட்டி அரளி மலர்ச்சரங்களோடு ரோஜா மலர் மாலை அணிவித்து அருகம்புல் வைத்து அலங்காரம் செய்ததும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து நந்தி பகவானுக்கு கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் நந்தி பகவானை மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். திருச்சியில் உள்ள ஸ்ரீ காஞ்சி சங்கர மடத்தில் பீடாதிபதி ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு சங்கர மடத்தில் மகா பெரியவா மற்றும் ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் திரு உருவப்படங்களை அலங்கரித்து மேடை மீது நவகலச பிரதிஷ்டையோடு பூஜைகளை துவக்கினர். ஏராளமான பெண்கள் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து மடவளாகத்தில் வரிசையாக அமர்ந்து பூஜைகளை துவக்கினர். முதலில் மஞ்சுளால் விநாயகர் பிடித்து கணபதி பூஜை செய்ததும் திருவிளக்குகளுக்கு குங்குமத்தாலும் உதிரி பூக்களாலும் பக்தி பரவசத்துடன் அர்ச்சனை செய்து வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்து தூபத்துடன் திருவிளக்குகளுக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். நிறைவாக சன்னதியில் வீற்றிருக்கும் அம்பிகைக்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த தேவிகாபுரம் கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு மாரியம்மன் கோவில் புதுப்பிக்கப்பட்டதை அடுத்து கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. இதற்காக கோவில் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் சகஸ்ர கலசங்களை பிரதிஷ்டை செய்து அம்மன் உற்சவ மூர்த்தியை விசேஷ அலங்காரத்துடன் யாகசாலையில் கொலுவிருக்க செய்திருந்தனர். வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி பல வடிவ குண்டங்களில் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலச புறப்பாடு துவங்கியது. ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க இசை வாத்தியங்களோடு கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு மாலைகள் சூட்டி புனித நீரை ஊற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும்
அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மீதும் புனித நீரை தெளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தேவலாபுரம் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ திருமலை திருப்பதி அருள்மிகு கெங்கையம்மன் கோவிலில் முருகன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. முன்னதாக கோவில் முன்பு கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி கோபூஜை நடத்தப்பட்டது. பின்னர் ஆலய வளாகத்தில் கலசங்களுடன் சங்குகளை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமான் மேடை மீது எழுந்தருளியிருக்க உபயதாரர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். வேத மந்திர உச்சாடனங்களோடு ஹோமத்தை சிறப்பாக வளர்த்ததும் தேவியர்கள் சமேத முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. அபயமும் வரதமும் காட்டியபடி அருள் புரிந்த குமரனுக்கும் இருபுறம் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ வள்ளி தெய்வானைக்கும் பல்வேறு நறுமண திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீர் மற்றும் சங்கு நீராலும் சிறப்பாக அபிஷேகம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்ததும் திருமண வைபவத்தை துவக்கினர். ஹோமம் வளர்த்து பூப்பந்து எறிதல் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தி கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தேவியர்கள் சமேத முருகனுக்கு மகாமங்களாரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பவானி அருள்மிகு செல்லியாண்டி அம்மன் கோவிலில் திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கோவில் கருவறையில் வைத்திருக்கும் மூலவர் அம்மனுக்கு திருமுகத்தில் சந்தன காப்பு சாற்றி தங்க கவசம் அணிவித்து மலர் மாலைகளுடன் விசேஷ மாலை அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். 5 தலை நாகம் குடைபிடிக்க ஆயுதங்கள் ஏந்தி அஷ்டபுஜ நாயகியாக காட்சி தரும் அம்மனுக்கு விசேஷ பிரபை நிறுத்தியிருந்தனர். அழகாக அருள் புரிந்த ஸ்ரீ செல்லியாண்டி அம்மனுக்கு தீபம் காட்டி நாமாவளிகள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசிக்க அனைவருக்கும் குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டது. கோவில் வளாகத்தில் உற்சவர்களான அருள்மிகு செல்லியாண்டி அம்மனையும் மாரியம்மனையும் சர்வாபரணங்கள் அணிவித்து விசேஷமாக அலங்கரித்து கொலுவிருக்கச் செய்திருந்தனர். கோவை குடிசியா வளாகத்தில் இருக்கும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள் கோவிலில் மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. கோவில் கருவறையில் தாமரை பீடத்தின் மேல் நின்ற திருமேனியோடு அருள் புரியும் மூலவருக்கு சிகப்பு கரை வைத்த வெண்ணிற பட்டாடை கட்டி தங்க கவசங்களுடன் கிரீடமும் துளசி மற்றும் சாலக்கிராம மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு சங்கு சக்கரதாரியாக அருள் புரியும் எம்பெருமான் பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் அழகாக நின்றருள அருகே ஸ்ரீ போக ஸ்ரீனிவாச மூர்த்தியும் உபயநாச்சியார்கள் சமேத்த உற்சவர் பெருமாளும் எழுந்தருளி இருக்க தீபாரதி காட்டப்பட்டது. தொடர்ந்து அஷ்டோத்தர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து தூபத்துடன் நட்சத்திர தீபம், கும்ப தீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். தொடர்ந்து சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசுபச்சாரம் செய்து ஆரத்தி காட்டியதும் பிரபந்த கோஷ்டி நடைபெற்றது. பின்னர் துளசி கொண்டு அர்ச்சனை செய்ததும் சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்தம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் காவிரிப்பாக்கம் அருகே அமைந்துள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு சுந்தர விநாயகர் திருக்கோவிலில் குடமுழுக்கு விழா வைபவமாக நடைபெற்றது. கோவில் மூலஸ்தானத்தில் ஸ்ரீ சுந்தர விநாயகர் அமர்ந்து திருக்காட்சி தர நவகிரகங்களும் எழுந்தருளியுள்ள இந்த கோவிலின் அருகே அமைக்கப்பட்ட யாகசாலையில் மேடை மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாக பூஜைகளை சிறப்பாக வளர்த்தனர். உபயதாரர்கள் பூர்ணாகுதி பொருட்களை எடுத்து வந்து சமர்ப்பித்ததும் கலச புறப்பாடு நடைபெற்றது. கோவிலை சுற்றி வலம் வந்த வேத பண்டிதர்கள் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை விமான கலசத்திற்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். சென்னை மேற்கு சைதாப்பேட்டை பகுதியில் இருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் உற்சவ மூர்த்திகளுக்கு பிரகார புறப்பாடு, ஊஞ்சல் உற்சவம் ஆகியவை சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக கேடயத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். தொடர்ந்து ஊஞ்சல் மண்டபத்தில் ஊஞ்சல் மீது கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. சிறப்பு அலங்காரத்துடன் உபயநாச்சியார்கள் சமேதராக ஊஞ்சலாடியபடி காட்சி கொடுத்த எம்பெருமான் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தனர். பிறகு உற்சவ தெய்வங்களுக்கு கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டியதும் ஒய்யாளி சேவை நடத்தியபடி உற்சவ மூர்த்திகளை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சன்னதிக்குள் பிரவேசிக்கச் செய்தனர்.
இதையடுத்து அனைவருக்கும் சடாரி சாதிக்கப்பட்டது. தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கு தனி மேடையில் ஸ்ரீ பொய்கை ஆழ்வாரும் ஸ்ரீ பிள்ளை லோகாச்சாரியாரும் எழுந்தருளி இருக்க தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டப்பட்டது. தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரை பூக்களால் அர்ச்சனை செய்ததும் ஆழ்வார் மற்றும் ஆச்சாரியாருக்கு சடாரி சாதித்ததும் அனைவருக்கும் சடாரி வைத்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு சுந்தராம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலில் பங்குனி உத்தர பிரம்மோற்சவ விழாவிற்கான பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோவில் வளாகத்தில் உள்ள கொடிமரம் அருகே முகூர்த்த கம்பத்தை வைத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசத்திற்கு தீபம் காண்பித்ததும் கம்பத்திற்கு அர்ச்சனை செய்து மாலை சூட்டி புனித நீரையும் ஊற்றினர். தொடர்ந்து மஞ்சள் குங்குமம் வைத்து நவதானிய முடிச்சுடன் மலர் மாலை கட்டி அலங்கரித்து முகூர்த்த கம்பத்திற்கு தீபாரதி காட்டப்பட்டது. பின்னர் ஆலய அதிகாரிகள், உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் கம்பத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்ததும் அதனை சுமந்து கொண்டு கோவிலை சுற்றி வலம் வந்தனர். ராஜகோபுரம் அருகே முகூர்த்த கம்பத்தை பூமியில் ஊன்றியதும் பஞ்சதீபாரதி காட்டப்பட்டது. திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள சூரிய பகவானுக்கு பங்குனி மாத பிறப்பன்று அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் ராஜகோபுரம் அருகே அமைந்துள்ள ஸ்ரீ சூரிய பகவான் சன்னதியில் பகலவனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். ஆதிபகவனுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் சிகப்பு வஸ்திரம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து செவ்வரளி மலர்ச்சரங்களுடன் தாமரை, மல்லிகை மலர்ச்சரமும் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரி பூக்களால் அர்ச்சனை செய்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் பகலவனை மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் கோவில், சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலயங்களில் யுகாதி ஆஸ்தானம், சிறப்பாக நடைபெற்ற கோவில் ஆழ்வார் திருமஞ்சனம். திருப்பதி ஸ்ரீ கோதண்டராம சுவாமி கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் வைபவமாக நடைபெற்ற கொடியேற்றம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் மற்றும் தஞ்சை பெரிய கோவிலில் பிரதோஷ விழா, நந்தி பகவானுக்கு நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனை. நெல்லை தச்சநல்லூர் அருள்மிகு சந்தை மதித்தம்மன் கோவிலில் பங்குனி திருவிழா, விமர்சையாக நடைபெற்ற 2007 திருவிளக்கு பூஜை. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாடு, அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ